ஓம் நம சிவாய மக்களே, எப்படி இருக்கீங்க? நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய். அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதை பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதுதான் நீங்கள் கொடுக்குற எனக்கு அங்கீகாரம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசுனீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுக்காக நிறைய சேவை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். சர்க்கரை வியாதி இந்த நோய் எப்படி உண்டாகுது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க தன்னுடைய செயல்பாடுகளை அடக்கும்போது தான் அந்த நோய் உண்டாகுது. அது என்ன செயல் போது அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் வேலை செய்வாங்க, நிறைய உடம்பு அசைச்சு வேலை செய்வாங்க, எலும்பு முட்டுகள் எல்லாமே அசைய அசைய வேலை செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க மக்கள் அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நல்லா உட்காடுறாங்க, எலும்புகளை அழுத்துறாங்க. அந்த எலும்புகள் அழுத்தப்படும் பொழுது அந்த இடத்துல வந்து நெருப்பு உண்டாகுது. அந்த நெருப்பு சக்தியாகப்பட்டது அதுக்கு அருகில் உள்ள இருக்கக்கூடிய நீர்த்தன்மை எல்லாத்தையுமே அடுத்த பகுதிக்கு தள்ளுது. அப்படி தேங்குற அந்த நீராகப்பட்டது முழுக்க 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 அப்படியே ஒரு மேகக்கூட்டம் போல் நம்ம உடம்புல அங்கங்கே திட்டு திட்டாக உண்டாகிறது. இதுக்கு பேர் தான் மேக நீர். இந்த மேக நீரில் நாம் சாப்பிட்டு செரிக்கக்கூடிய சத்துக்களாகப்பட்டது, உப்புக்களாகப்பட்டது எல்லாமே போய் அப்படியே தேங்கி நிற்கிது. ஏன்னா இதைத்தான் சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அதிகரிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சுரப்பிகளுக்கு பக்கத்தில் என்ன செயல்பாடுகள் எல்லாம் தடைபட்டு முழுக்க முழுக்க ஒருவித என்ன சொல்கிறது மேகத்தன்மையால் நீரை உண்டாக்கி நம்ம உடம்பை வந்து அப்படியே ஒரு குப்பைத்தட்டி மாதிரியே மாற்றிடுது. ஏன்னா இதுதான் அந்த நோய் உண்டாக முதல் காரணம். நல்லா உழைச்சி வேர்வை சிந்தி வந்தாலே போதும், இந்த நோய்க்கு சரியான மருந்து தான். அப்படி யாரும் இப்போ இல்லை. இரண்டாவது, நாம் எடுத்துக்கக்கூடிய உணவு, பழக்க வழக்கங்கள், உடை, இதெல்லாம் அதுக்கு காரணமாகுது. ஏன்னா முதல்ல வந்து உணவு முறைகளை பார்ப்போம். ஏன்னா உணவு முறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எண்ணெய் இல்லாமல் எந்த சாப்பாடுமே இல்லை. நான் சிறு பிள்ளையாக இருக்க காலகட்டத்தில் வந்து எண்ணெய் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும், அதுக்கு மேலே எல்லாம் இருக்காது. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் பயன்படுத்துவாங்க. எண்ணெயில் முங்கி வெளியே வர்ற ஒரே பொருள் எதுன்னா அப்பளம். உளுந்துனால் செய்யப்பட்ட அந்த அப்பளம் மட்டும்தான் எண்ணெய்க்குள்ளே முங்கி வெளியேறும், எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி எந்த உணவாக இருந்தாலும் சோறை கூட பொரித்து சாப்பிட்றாங்க, வறுத்து சாப்பிட்றாங்க. எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன், ஆனால் எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. களிக்கு தான் பச்சை எண்ணெயை தான் ஊற்றுவாங்க. களி கிண்டி சூடாக இருக்கிறதுல நல்லெண்ணெயை ஊற்றி கொடுப்பாங்க. நான் பார்த்த வரை எண்ணெயோட உபயோகம் அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு எந்த உணவு எடுத்தாலும் எண்ணெய் இல்லாமல் கிடையாது. மாமிச உணவு கறிக்கு அதில் இருக்க கொழுப்புகள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றுறாங்க. கேட்டால் சுவைக்கு. உணவாக சாப்பிட்டது போக சுவையாக சாப்பிட்ற காலம் வந்துருச்சு. அப்போ இந்த சுவை எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு நோயாளியாக உட்காந்துட்ருக்காங்க. ஏன்? அப்படியே நல்ல திறமையாக சாப்பிடக்கூடியவங்க திறமையாக போய் ஒரு வேலை வெட்டியை பார்த்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்த்துக்கலாம்ல. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எண்ணெய்கள் வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னே தெரில. எனக்கு தெரிய விவசாயத்தில் நெல் நடுறாங்க, நாற்று நடுறாங்க, என்னென்னமோ நட்டுக்கிட்டு இருக்காங்க, மிளகா போடுறாங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான் விவசாயம். முன்ன மாதிரி எள்ளு விதைச்சு நான் பார்க்கல. ஆனால் இன்றைக்கி நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க, கடலெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. ஒரு உற்பத்தியாளர் சொல்கிறாப்புல 300 ரூபாய்க்கு மேலே இருக்க கடலெண்ணெய் தான் நல்ல கடலெண்ணெய்ன்றாங்க. ஆனால் இன்றைக்கி கடலெண்ணெய் வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு லிட்ரு கொடுக்குறாங்க. அது எப்படின்னு தெரில. ஆக எண்ணெய்க்கு பதிலாக வேறு ஏதோ ஒன்று கலக்கிறாங்க. அதனால் இந்த எண்ணெய் உணவு வகைகள் வந்து உடம்புக்கு கெடுதி. ரெண்டாவது,
1 லிட்டரு இந்த கேன் தண்ணியை வாங்கி அப்படியே வச்சுருங்க. ஒரு 6 மாதம் கழிச்சும் அந்த தண்ணி கெட்டு போகாத அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் வந்து உயிர்த்தன்மை கிடையாது, விஷக்கொல்லி அதில் கலந்துருக்கு. ஏன்னா அதில் உயிர் உண்டாகாது. அப்படி உயிர் உண்டாகாத தண்ணியை குடிக்கும் பொழுது நம்மளோட உடம்புக்குள்ளே மலட்டுத்தன்மை வந்துடும். புதுசாக உற்பத்தி ஆகிற செல்களும் தன்னைத்தானே கொன்று அழிஞ்சு போகக்கூடிய தன்மையில் அது உற்பத்தி ஆயிரும். ஆக தன்னோட அழிவை இந்த கேன் தண்ணி மூலமாக குடிநீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பயன்படுத்தக்கூடிய படிகாரம் போட்டது, என்ன கற்பூரம் போட்டது, இப்படிலாம் போட்டு கொடுக்குறாங்க. பச்சை கற்பூரம் போட்டது, ஏன்னா இந்த மாதிரியான தண்ணிகள் நீங்கள் வந்து அதே சுத்திகரிப்புக்கு வந்து வெற்றி வேரை பயன்படுத்தலாம், இது தேத்தாங்கொட்டைகளை பயன்படுத்தலாம், மூலிகை வகைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். அந்த சுண்டை இலை இதெல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இதெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்கு தேவைகள் வேறு ஆயிடுச்சு. சுவை அப்படிங்கிற ஒரு தேவை வந்துடுது, அதனால் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி மக்கள் எல்லோருமே வருந்தக்கூடிய ஒரு நோய் சர்க்கரை வியாதியை கொடுக்கக்கூடியது தான். ஏன்னா இப்படி உணவு முறையை கொடுத்துருது. அதே போல் சூரிய ஒளி நம்ம உடம்புல படணும். இன்றைக்கி இருக்க ஆடைகள் எல்லாமே வந்து அப்படியே முழுசாக போட்டுடுறாங்க. சுடிதார் அது நல்ல உடை தான், இல்லைன்னு நான் அதை பற்றி குறை சொல்ல வரல. இருந்தாலும் அது வந்து சூரிய ஒளி உடம்புல படுறதை தடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது. ஏன்னா அது இல்லாமல் வெயில் படுற இடத்துல மனுஷன் இருக்கிறதே இல்லை. நான் ஏசியில் தான் இருப்பேன். ஏன்னா குளிரூட்டப்பட்ட அறை தான் எனக்கு வேணும். சாதாரணமான அறைகள் வேண்டாம். நல்ல காற்றோட்டமான அறைகள் தேவையில்லை. குளிரூட்டப்பட்ட அறை இருந்துச்சுன்னா நான் அங்கே போய் இருந்துக்குவேன். அப்படி தான் இருக்காங்க. இதுவும் சர்க்கரை வியாதிக்கு அந்த மேக நீரை வந்து வெளியே போடாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட உணவு வகைகள் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து கடைகளில் விற்கிறாங்க. அது என்ன உணவு வகை அப்படின்னா, இந்த சோள மாவு வச்சுட்டு சிப்ஸு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே சர்க்கரை வியாதியை உண்டு பண்ணும். ஏன்னா குளுக்கோஸ் எல்லாமே சோள மாவில் இருந்தால் எடுக்கிறாங்க. அப்போ அந்த சோள மாவில் பண்ணதை சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் ஈஸியாக அதிகரித்து எளிமையான முறையில் அந்த உப்புக்கள் அதிகரித்து குளுக்கோஸ் உண்டாகி சர்க்கரை வியாதி வந்துடும். அதனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவு முறைன்றதுனால உங்களுக்கு நான் அதெல்லாம் சுட்டி காமிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்ச வரையும் தவிருங்க. இதுக்கு மாற்று என்னவோ அந்த வழிகளை கையாள பாருங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்குறது வந்து இந்த நோயை நாம் எப்படி எதிர்கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி யாருக்குமே வந்து சர்க்கரை வியாதிக்கு எப்படி எதிர்கொள்கிறதுனே தெரில. முதல் விஷயம், அந்த நோய் வந்து சரியாகும்னு நம்பணும். யாருக்குமே அந்த நம்பிக்கை கிடையாது. ஒன்றும் இல்லை, எத்தனையோ பேர் மருத்துவம் தர்றாங்க, கவர்மெண்ட் மருத்துவம் தருது, மருத்துவமனைகள்லாம் தர்றாங்க, நல்ல டாக்டர்கள்லாம் இருக்காங்க, எல்லோரும் தந்துட்டு தான் இருக்காங்க. யார் கொடுக்குற மருத்துவ முறையையும் யாருக்காவது ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குன்னா அது கிடையவே கிடையாது. இந்த நோய் சரியாகுதா அப்படின்னு கேட்டால் முதல் நம்பிக்கையின்மை. சரியானாலும் கூட அதுக்கடுத்தும் திரும்ப அந்த நோய் வரும் அப்படின்ற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த நோய்க்குரிய தன்மையை நினச்சி உணவு முறைகளை இப்போ சீர் செய்யாமல், ஏன்னா அவங்க விகிதாச்சாரப்படி இல்லாமல் வேறு முறையில் உணவு சாப்பிட, அதுக்கு பயந்தே உணவு சாப்பிட திரும்பவும் ஏன்னா ப்ளஸில் இருந்தது மைனஸில் வந்துடும். எப்படினாலும் சுகர் தான். லோ சுகராக இருந்தாலும் சுகர் தான், ஏன்னா ஹை சுகராக இருந்தாலும் சுகர் தான். அப்படிங்கையில் அவங்களுக்கு அந்த வியாதி ஆகப்பட்டது எப்படினாலும் காட்டிக்கிட்டே இருக்க அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருது. யாருமே வந்து இதுக்காக பயப்பட வேண்டாம். முதல் விஷயம், ஏன்னா நான் மருந்து சாப்பிட்டா எனக்கு குணமாகும்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. நீங்கள் நம்பலை அப்படின்னா ஏன்னா உங்களால் அந்த நோயை சரி செய்யவே இயலாது. நம்ம தான் நமக்கு முதல் ஆசை. நாம் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இதுக்கு நான் என்ன மூலிகை பரிந்துரைக்கிறேன் அப்படின்றத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லா பேரும் என்னென்னமோ கொடுக்குறாங்களே அப்படின்னா, எல்லா இடத்துல செய்யக்கூடிய மருத்துவ முறைகளும் குணமாக்கும். முதல்ல நம்பிக்கை வரணும். அது இல்லாமல் வந்து சில மருத்துவ முறைகளில் மருந்தே கிடையாது. அது வந்து குறைக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி நாம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுதான் சிறந்ததாக இருக்கும். இன்றைக்கி வந்து சுண்டல் இலை, சுண்டக்காய் செடி இருக்குல்ல, காட்டு சுண்டக்காய்,
நம்ம சாதாரணமாக அந்த தெருவோரமாக இருக்க சுண்டைக்காய் கிடையாது, கறி சுண்டைக்காய் கிடையாது, காட்டு சுண்டை இலை. 2வது வந்து சங்கு நாராயண சஞ்சீவி மூலிகை. 3வது சிறுபி இலை. 4வது நிலவேம்பு. 5வது சக்கரை கொல்லி. ஏன் இந்த 5 மூலிகை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பஞ்சபூத மூலிகைகள். இது 5ம் சுண்டை இலை நல்லா கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஏன்னா இது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே சுத்தமாக தொடச்சி வெளியேற்றிடும். கார்பன் தன்மை நிறைஞ்சது, அதிகப்படியான கார்பன் தன்மை நிறைஞ்சது. இது சுத்தமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். நம்ம உடம்புல தேவையில்லாமல் கொழுப்புகள் இருந்தாலும், கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அகற்றக்கூடிய தன்மை சுண்டை இலைக்கு உண்டு. ஏன்னா தேவையற்ற கொழுப்புகளை கூட இது அகற்றும். தேவையற்ற புண்கள் புரைகள் உள்ளே இருந்தாலும் அதையும் ஆற்றக்கூடிய தன்மை படைச்சது. ஏன்னா எளிதில் ஆறாத புண்களை ஆற்றக்கூடியது சர்க்கரை வியாதி இருக்கவங்க. ஏன்னா அதுக்குரிய மருந்தோடு இந்த இலையும் சேர்த்து அரைச்சி போடும்பொழுது அந்த புண் வந்து விரைவில் ஆறும். அதனால் சுண்டை இலையை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து சிறுபி இலை. இது என்ன செய்யும் அப்படின்னா, உடம்புல உள்ள தேவையற்ற உப்புக்களை, சர்க்கரை இந்த மாதிரி இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை படைச்சது. ஏன்னா முழுக்க இது எல்லாத்தையுமே வெளியேற்றும். இப்போது நம்ம உடம்புல வந்து வேர்வை சுரப்பிகள் எல்லாமே உப்புக்களை வெளியேற்ற தன்மை படைச்சது. ஆனால் நாம் சாப்பிடக்கூடிய எண்ணெய்கள்னால உடம்புல இருந்து ஒரு துளி கூட அந்த எண்ணெய்கள் வெளியேறாது. அங்கங்கே தேங்கி நிற்கும். எண்ணெய்கள் வந்து நீர்களை வந்து ஆவியாக விடாமல், வேர்வையை வெளியேற விடாமல் தடுக்கிறதுக்கு அங்கங்கே அடப்பு போட்டு பாதுகாக்கணும். அப்போ நம்ம உடம்புல இருந்து வேர்வை மூலமாக வெளியேறக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணெய் இருக்கா அப்படின்னா ஒன்று இருக்குது. அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய். அந்த எண்ணெய் என்னது? தேங்காய் எண்ணெய். இதனால தான் கேரளாவில் வந்து அதிகமாக வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எம்பிட்டு சாப்பிட்டாலும் உடம்பை விட்டு வேர்வையாகவே வெளியே வந்துடும். அத்தகைய தன்மை படைச்ச எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். மற்ற எண்ணெய்களுக்கு அந்த தன்மை கிடையாது. அது வந்து கொழுப்புகளாக செரிமானமாகி மாற்றப்பட்டால் மட்டுமே உண்டு. இருந்தாலும் நம்மளோட வெயில் காரணமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சீதோஷண நிலை காரணமாக நல்லெண்ணெய் எள்ளு ஆட்டி அந்த எண்ணெயை பயன்படுத்துவாங்க. ஏன்னா இது வந்து எண்ணெய் முறையில். சிறுபிலை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்புக்களை வேர்வையாவோ அல்லது சிறுநீர் மூலமாகவோ வெளியேற்றக்கூடிய தன்மை படைச்சது. எல்லா உறுப்புகளையும் சுத்தம் செய்யும். சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும். குறிப்பாக 9 வகையான சுரப்பிகள் இருக்குது. அந்த சுரப்பிகள் எல்லாத்தையுமே இது வந்து சுத்தம் செய்யும். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து அதிகப்படியான மக்களுக்கு சுகருக்கு அடுத்தா போல் இருக்கக்கூடிய ஒரு வியாதி வந்து தைராய்டு. இந்த உமிழ்நீர் சுரப்பியில் வரக்கூடிய ஒரு வகை வியாதி. இந்த வியாதியும் வந்து சர்க்கரை வியாதிக்கு இணையானதான். சுரப்பிகளை காலி பண்ணிவிட்டு வரக்கூடிய நோய் தான் அதுவும். அதனால் சிறுபிலை கஷாயம் வந்து அதை வந்து கொஞ்சம் சரி செய்யும். அதாவது அந்த சுரப்பி நோய்களை வந்து முழுமையாக மட்டுப்படுத்துறதுல வந்து சிறுபிலை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் இல்லாமல் கிருமி நாசினி. நோய் தொற்று அதிகமாக ஏற்பட விடாமல் அல்லது கிருமிகள் எதுவும் உண்டாக விடாமல் தடுக்கிறதுல சிறுபிலை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுக்கு அடுத்தாற் போல் வந்து சங்கு நாராயண சஞ்சீவி. அது என்ன சங்கு நாராயண சஞ்சீவி? இந்த மூலிகை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த மூலிகை மலை முகடுகளில், உச்சியில், பனிப்பொழிவு உள்ள இடத்துல, நீர்க்கசி உள்ள இடங்களில் கிடைக்கும். இது ரொம்ப அரிதான மூலிகை ஆச்சு. எதுக்கு சாமி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடைக்கானல், ஆலியாறு, அந்த பக்கம் வால்பாறை இந்த மாதிரி பகுதிக்கு வண்டி எடுத்துகிட்டு மேலே ஏறும் பொழுது நீங்கள் அந்த முகடுகளில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து பறிச்சுக்கலாம். இல்லை வேறு மலைகள்லையும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். இந்த சஞ்சீவி மூலிகை என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இலையை பறித்து நீங்கள் அன்னைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வயிறு பகுதி எல்லாமே பயங்கரமாக நெருப்புத்தன்மையாக மாறும். அவ்வளவு சூடாகும். கழிவு நீர் எல்லாம் வெளியே போகும். அடிக்கடி யூரின் போகும். வயிற்றால் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வாந்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு எங்கெங்கே அதிகப்படியான தேவையற்றவை இருக்குதோ எல்லாத்தையுமே வெளியேற்றும். உடனே வெளியேற்றிட்டு உடம்பை வந்து கட்டமைச்சு செத்த இறந்த செல்களை கூட திரும்ப புதுப்பிக்கக்கூடிய தன்மை சங்கு நாராயண சஞ்சீவிக்கு உண்டு. அனுபவித்து பார்த்த விஷயத்தை மட்டும்தான் நான் பதிவிடுறேன். என்னுடைய குருநாதர் எனக்கு இதை கொடுத்து முதல்ல அறிமுகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வெளியில் நிறைய கிடச்சது. நான் எடுத்து சாப்பிட்டு பயன்படுத்தி பார்த்த பின்னாடி தான் நான் உங்களுக்கு இதை பதிவாக போடுறேன். இந்த சஞ்சீவி ஆகப்பட்டது நம்மளோட உடம்பை திரும்ப புதுசாக வடிவமைக்கும்.
அதாவது இழந்த சுரபிகளை மீண்டும் உற்பத்தி செய்கிறதுக்காக வேண்டி இந்த கல்ப மூலிகையை நாம் பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்து வந்து நிலவேம்பு. இந்த நிலவேம்பு என்ன செய்யும் சாமி அப்படின்னா, சர்க்கரையோட அளவை முழுசாக குறைக்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இருந்தாலும் நம்ம உடம்புல சர்க்கரை வியாதினால் ஒரு வகையான வெப்பம், அங்கங்கே தேக்க நிலையில் வெப்பம் இருக்கும். இந்த வெப்பங்களை எல்லாம் சீர்படுத்தி தேவையற்ற கழிவு நீர்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய தன்மை படைச்சது நிலவேம்பு. நோய் நீங்கணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம உடம்புல தேங்கி இருக்க தேவையற்ற நீர் வெளியேறணும். இந்த நீர்களை எல்லாம் நம்மளோட சிறுநீரகத்துக்கு அனுப்பக்கூடிய செயல்திறன் வந்து நிலவேம்புக்கு உண்டு. கிருமி நாசினி. அதனால் நிலவேம்பு தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தாற்போல் சர்க்கரை கொல்லி. சர்க்கரை கொல்லியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சர்க்கரை கொல்லின்னா ஒன்றும் இல்லை, குறிஞ்சாக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது பெருங்குறிஞ்சா, அதை தான் குறிஞ்சாக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து சிறு குறிஞ்சா. பெரிய குறிஞ்சாக்கீரை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்க 20 நாளைக்கு ஒருக்க அப்படியே அழகாக பறிச்சுட்டு வந்து அதை 2-3 நறுக்கி போட்டு 2 வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதை சாப்பிடுவாங்க. கசப்பாக தான் இருக்கும். கிராமப்புறத்தில் சாப்பிட்டு தான் உடம்புல வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியே போகிறதுக்கு தன்னை தயார் நிலைப்படுத்திக்கிடுவாங்க. கழிவுகள் எல்லாம் சரியாயிரும். மலம் போகாதவங்களுக்கு மலம் போயிடும், வளம் போகாதவங்களுக்கு நல்ல வளம் போய் உடம்பு சீராக மாறிடும். அப்படி சீராக மாற்றக்கூடிய தன்மை வந்து சிறு குறிஞ்சாவுக்கு உண்டு. பெருங்குறிஞ்சாவோட சிறு குறிஞ்சாவை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா, இதோட வேகம் அதிகம். அதை விட அது வருஷத்தில் வந்து 3 மாதத்துக்கு ஒருக்க பெருங்குறிஞ்சாவை சாப்பிடணும் கீரையாக. சிறு குறிஞ்சாவையும் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் சிறு குறிஞ்சாவை சாப்பிடும் பொழுது சர்க்கரையோட அளவு ரொம்ப குறைவாகும், விரைவில் குறைவாகும். அதனால் சிறு குறிஞ்சாவை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இந்த 5 வகையான மூலிகையும் எடுத்து நல்லா உலர்த்திட்டு செடி, இலை, பூ இதோடு சேர்த்து அப்படியே நீங்கள் அந்த தண்டோடு சேர்த்து வேரோடு முடிஞ்ச வரையும் சேர்த்து அப்படியே நல்லா காய போட்டு பொடி செஞ்சுக்குங்க. 5 பொடியும் சம அளவாக ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துட்டு 3 விரல் பிடி அளவுக்கு, 3 விரல் பிடி கூட தேவையில்லை, 2 விரல் பிடி அளவுக்கு 2 முறை ஒரு டம்ளர் நீரில் வந்து வெந்நீரில் போட்டு குடிச்சிருங்க. அப்படி குடிக்கிறதுக்கு முடியலை அப்படின்னாலும் தேனில் குழப்பி சாப்பிட்ருங்க. சாப்பிட்டிங்கனாலே போதும், இந்த நோய் வந்து விரைவில் குணமாகும். என்னடா சர்க்கரை வியாதிக்கு தேனில் நினைக்க சொல்கிறேன் அப்படின்னா, தேன் வந்து நெருப்பு, அதனால் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பான முறையில் தேனில் சாப்பிடுங்க. இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சர்க்கரை வியாதியை முழுமையாக குணமாகும்னு முதல்ல நீங்கள் நம்புங்க. ஏன்னா தேனை விட எனக்கு கொதிக்க வச்சு சாப்பிட்றது தான் உயர்ந்தது அப்படின்னு தோணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது கொதிக்க வச்சு நம்ம நீராக சாப்பிடும் பொழுது அந்த நீர் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக முழுமைக்கும் அங்கங்கே பரவும் பொழுது விரைவாக குணமாகும். இப்போ இதை வந்து நம்ம தேனில் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானம் ஆகி அந்த தன்மையை, மருந்தோட தன்மை முழுதும் வெளியான பின்னாடி தான் வேலை செய்யும். அது வந்து இந்த சளி, இந்த மாதிரி காய்ச்சல், இந்த மாதிரி நோய்க்கு சரி. இந்த நோய்க்கு வந்து விரைவில் வேலை செய்கிறதுக்கு வெந்நீரில் போட்டு குடிக்கிறதா உயர்வானது. ஆனால் இதுக்கு பத்தியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? பத்தியம் இருக்கணும். என்ன பத்தியம் இருக்கணும்னா இச்சா பத்தியம். ஆண் பெண் உறவு கூடாது. 2வது புளி சேர்க்கக்கூடாது. பொதுவாக எந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டாலும் புளி சேர்க்கக்கூடாது. பொதுவாக எல்லா மருத்துவத்துக்கும் இது பொதுவு தான். புளி சேர்க்கக்கூடாது. சரியா? உப்பு, புளி, காரம் இது 3 அறவே கூடாது. இருந்தாலும் உப்பும் காரமும் குறைவான அளவுக்கு, மிளகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பதிலாக, அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல உயர்வை தரும். என்னோட கேமரா கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதனால் நீங்கள் நல்ல பலனை அடைவீங்க. விரைவில் இந்த நோய் குணமாகும் அப்படின்னு உங்களுக்கு இறைவனை பிரார்த்தித்து அந்த 18 சித்தர்களின் திருவடிகள் போற்றி அவர்களுடைய எளிய மருத்துவ முறையில் கிடச்ச அரிய மருந்துகளை நான் உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கேன். ஏன்னா மறக்காமல் எல்லா பேரும் சாப்பிட்டு பயனடையுங்க. முதல்ல உங்கள் உணவு முறைகளை சரிவர பார்த்து மாற்றிக்குங்க. ஓம் நம சிவாய. இதுக்கெல்லாம் மேலே நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா,
இந்த மருந்தோட குரு மருந்துகளை சித்தர்கள் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி குரு மருந்துகளை வந்து எந்த ஒரு மருத்துவரும் பயன்படுத்துறதில்ல. பயன்படுத்தக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஏன்னா முடிஞ்சால் அவங்கள அணுகி அவங்ககிட்ட இருந்து மருந்துகளை பெற்று நீங்கள் பயன்படுத்துங்க. குரு மருந்து ரொம்ப முக்கியம். அப்படி இல்லையா, குரு மருந்து பற்றி தெரிஞ்சுக்கணுமா, ஏன்னா என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஓம் நம சிவாய.